வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம முக்கியமா ஒரு விஷயம் ஜாப்பை பத்தி பேச போறோம். இந்த கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா எல்லாம் மேனுவல் ஒர்க் தான் இருந்தது. கம்ப்யூட்டர் ரொம்ப என்ன சொன்னாங்க, மனுஷனுக்கு வேலையா இருக்காது, எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சைடு பாக்குறேன் ஆட்கள் தேவை நிறைய நோட்டீஸ் இங்க விளம்பரம் போட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேலை இல்லை சொல்லி நிறைய பசங்க வேலை இல்லை தேடிட்டு வேலையில சுத்திட்டு இருக்காங்க. ஆக நம்ம ஆளுங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லை. எங்கேயாவது போயிட்டு ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா கூட அது கூட ரெடி கிடையாது. எடுத்த உடனே போன உடனே நான் 50,000 சம்பாதிக்கணும், நான் எடுத்த உடனே 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஐடி கம்பெனிக்கு நீ படிச்சு முடிச்சுட்டு போனா கூட ஸ்டார்டிங் 20,000 30,000. அதுக்கே பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனியை பத்தி சொல்லணும்னா ஒரு சின்ன 8 மணி நேரம் 8 மணி நேரம் நீ கரெக்டா வேலை செய்யணும். ஒரு நிமிஷம் நீ முன்னாடி எழுந்து போனா கூட ஏன் எழுந்து போன்னு கேட்பாங்க. ஒரு நிமிஷம் நீ லேட்டா வந்தாலும் ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா பிசினஸ் வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் டைம் ஸ்டார்டிங்ல பசங்க பிசினஸ் இருக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு பக்கம் வேலையே இல்லாம சுத்திட்டு இருக்கிற பசங்களும் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போது செய்யற பசங்க நல்லா இருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க. நிறைய எங்க கிட்ட ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இறங்கி வேலை செஞ்சீங்க, ஆபீஸ்ல போய் 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு இங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க குடும்ப குட்டிங்க நல்லா இருக்கும். வேலை வேணுன்றவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.